அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டுடே நடந்த 5/2/2024 இன்று நடந்த மாதிரி தேர்வுக்கான வினாவிடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக 8ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் மற்றும் 10ஆம் வகுப்பு கணிதம் புதிய புத்தகத்தில் அளவியல் டாப்பிக்கிலிருந்து கேட்கப்பட்ட 25 வினாக்கள், தமிழ் பகுதியிலிருந்து 100 வினாக்களுக்கான கீ ஆன்சராக தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் இலிருந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும், கண்டிப்பாக பிரதிபலிக்கும், அதில் எந்தவித மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் கொஸ்டினோட கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் அவ்வளோ ஒர்த்தாக கொடுத்துட்ருக்குறேங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். முதல் கேள்வி, பிரித்து எழுதுக. பசும்பொற் சுடர் சரியான ஆப்ஷன் பாம்பே. பசுமை குட்டல் பொன் குட்டல் சுடர். கேள்வி 2, நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாள நட்பு எனும் குரட்பாவில் நயம் என்பதன் எதிர்ச்சொல். நயம்னா இன்பம்னு வந்திருக்கணும், அதற்கான எதிர்ச்சொல் துன்பம். கேள்வி 3, சரியான குற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1, உருசிய நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பட்டத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. சரி. கூற்று 2, திருக்குறளின் பெருமையை உணர்த்த வீரமாமுனிவர் ஆங்கிலத்திலும் ஜி போப் லத்தீனும் திருக்குறளை மொழிபெயர்த்தாரா? கிடையாது. திருக்குறளின் பெருமையை உணர்ந்த ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார், வீரமாமுனிவர் லத்தீனில் மொழிபெயர்த்திருப்பார். அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. கேள்வி 4, தடை உண்டு என உரைப்பார் தமிழ் உலகில் இல்லை என பாடியவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாஹிப். அவருடைய பெயர் தான் சுல்தான் அப்துல் காதிர். கேள்வி 5, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்? ஜி போப். கேள்வி 6, இனியவை 40 என்னும் 10 கீழ்கணக்கு நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். கேள்வி 7, பொறுத்துக. இயற்சொல் ஞாயிறு, திருச்சொல் வே, திசைச்சொல் கேணி, வடச்சொல் விஷம். அப்போ சரியானது ஆப்ஷன் சி. கேள்வி 8, கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார். கேள்வி 9, வல்லை என்பது பெண்கள் எப்போது பாடும் பாட்டு? நெல் குத்தும்போது பாடும் பாட்டு. கேள்வி 10, செற்றானும் கண்டாய் இச்சை. இதில் செற்றான் என்பதன் பொருள் செற்றான்னா வென்றான் என்றும், இந்த செற்றான் கண்டா என்றது நலவெண்பாவில் இடம்பெற்றிருக்கும். ஆசிரியர் புகழேந்தி புலவர். கேள்வி 11, சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடு. சரியான மரபு சொல் ஆலங்கொல்லை வருமா? ஆலங்காடு வந்திருக்கணும். சவுக்கு தோப்பு வந்திருக்கணும். சோளக்காடு வந்திருக்குமா? சோளக்கொல்லை வந்திருக்கணும். அப்போ இங்கே சரியானது பலாத்தோப்பு. சரியான விடை 11 ஆப்ஷன் சிக்கு. 11க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 12, அசலாம்பிகை அம்மையாரை இக்கால அவையார் என பாராட்டியவர் யார்? திருவிக்கா. கேள்வி 13, காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். கேள்வி 14, அம்புஜதம்பாள் பற்றிய சரியான குற்றை தேர்ந்தெடு. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என செல்லமாக அழைக்கப்பட்டார். சரி. சீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தை அமைத்தார். சரி. தம் 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் என நூலை எழுதினார். சரி. 1964 தாமரை திருவிருதை பெற்றார். சரி. அனைத்துமே சரி. 15வது கேள்வி, தலை வணங்கினான் என்பது என்ன வேற்றுமைனா தலையால் வணங்கினான், 3ஆம் வேற்றுமை தொகை. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 16, கண்டேன் சீதையை என்பது கண்டேன் சீதையை வினைமுற்று தொடர். கேள்வி 17, ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டியவர் பர்திமார் கலைஞர். கேள்வி 18, தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி போப். கேள்வி 19, தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என தமிழ் மீது காதல் கொண்டவர் பாரதிதாசன். கேள்வி 20, தமிழ் 3000 என்னும் நூலின் ஆசிரியர் திருமூலர். திருமந்திரம் தான் தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 21, தேம்பவாணி எத்தனை காண்டங்களை உடையது? தேம்பவாணி 3 காண்டங்களையும் 64 படலங்களையும் 3615 பாடல்களை உடையது. கேள்வி 22, நாடகமேற்றும் நாடக கணிகை என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் யாரை குறிப்பிடுகிறார்? நாடகமேற்றும் நாடக கணிகைனா மாதவி. கேள்வி 23, பொறுத்துக. விபுலானந்தர் மதங்க சுலாமணி எழுதியிருப்பார். மறைமலை அடிகள் சாகந்தளம் நூலை எழுதியிருப்பார். பம்பல் சம்பந்தனார் நாடக தமிழ் நூலை எழுதினார். அருணாச்சல கவிராயர் ராம நாடகத்தை எழுதியிருப்பார். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 24,
தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? பம்பல் சம்பந்தனார். கேள்வி 25. நாடக சாலையொத்த நற்களா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர். நாடக சாலையொத்த நற்களா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகனார். கேள்வி 26. நரவம் என்பதன் பொருள். நரவம்னா தேனை குறிக்கும், புவனம்னா உலகம், மதலைனா குழந்தை, சலதினா கடலை குறிக்கும். கேள்வி 27. சகலகலா வள்ளிமாலை என்ற நூலை இயற்றியவர் யார்? சகலகலா வள்ளிமாலை என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர். கேள்வி 28. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை இயற்றியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். கேள்வி 29. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1. யாப்பு என்றால் கட்டுதல் என்பதன் பொருள். கூற்று 2. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகிய 6ம் யாப்பின் உறுப்புகள் ஆகும். அப்போது 29க்கு கூற்று 1, 2 சரி. கேள்வி 30. பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் குற்றயோகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் என்று பாடியவர் ராமலிங்க அடிகளார். வள்ளலார் தான் பாடியிருப்பார். 31. மல்லிகை சூடினால். மல்லிகை சூடினால் என்பது என்ன ஆகு பெயர்? மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர். கேள்வி 32. புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடனும் பெரினும் கொள்ளலர் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. கேள்வி 33. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு படலம். கம்பராமாயணத்தின் பெரும்பிரிவு காண்டம்னு உட்பிரிவு படலம்னு சொல்லுவாங்க. சரியான ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 34. திரள் என்பதன் எதிர்ச்சொல். திரள்னா வலிமை என்று பொருள். வலிமைக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா வலிமைக்கு எதிர்ச்சொல் பலவீனம். 35. வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. எறும்பு 3 அறிவு உயிர், கரையான 3 அறிவு உயிர், அட்டை 3 அறிவு உயிர். வண்டு பார்த்திங்கன்னா 4 அறிவு உயிரில் அடங்கும். அப்போ வேறுபட்டது ஆப்ஷன் டெல்லி வண்டு. மற்றது எறும்பு, கரையான், அட்டை எல்லாம் 3 அறிவு உயிர்களை உடையது. 36வது கேள்வி. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972. கேள்வி 37. ஒப்பு, ஏது, நீங்கள் ஆகிய பொருளில் வரும் வேற்றுமை. ஒப்பு, ஏது, நீங்கள் ஆகிய பொருளில் வரும் வேற்றுமை 5ஆம் வேற்றுமை. கேள்வி 38. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். கேள்வி 39. நீடிய பிணியால் வருதுகின்றோர் என் நேர்வுற கண்டுள்ள துடித்தேன். இதில் நீடிய என்பதன் பொருள் நீடியனா தீராத. கேள்வி 40. கீழ்கண்டவற்றுள் வள்ளலார் இயற்றிய நூலினை கண்டறிக. திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்டவாசகம். திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்டவாசகம் அனைத்துமே சரி. கேள்வி 41. அறிவன் என அழைக்கப்படும் கோள். அறிவன் என அழைக்கப்படும் கோள் புதன்கோள். கேள்வி 42. வளவன் ஏவா வானூர்தி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கேள்வி 43. பொறுத்துக. இயல்பு புணர்ச்சி வாழை குட்டல் மரம். தோன்றல் புணர்ச்சி திருக்குட்டல் குரல். கெடுதல் மரம் குட்டல் வேர். திரிதல் பல் குட்டல் பொடி பற்பொடி. சரியான ஆப்ஷன் ஏ. 44. சரியான கூற்றை தேர்ந்தெடு. முடியரசன் இயற்பெயர் துரைராசு. சரி. இவர் தமிழாசிரியராக மீசு உயர்நிலைப் பள்ளியில் சென்னையில் பணிபுரிந்தாரா? எங்கன்னா காரைக்குடியில் பணிஞ்சிருப்பார். அப்போது 2 தப்பாக இருக்குது. 3. பூங்கொடி எனும் காவியத்துக்காக 1966 தமிழக அரசிடம் பரிசு பெற்றார். சரி. இவர் இயற்றிய நூல்கள் பூங்கொடி, காவிப்பாய், வீரக்காவி முதலியன ஆகும். அப்போ சரியான விடை 1, 3, 4 சரி. ஆப்ஷன் சி சரியானது. ஸ்கேன் பண்ணதால் லைட்டாக தெரிஞ்சிருக்கு, பார்த்துக்காங்க. 45வது கேள்வி. பாவனர் கோட்டம் அமைந்துள்ள இடம் முரம்பு. கேள்வி 46. அதர் என்ற பழைய தமிழ் சொல்லின் பொருள். அதர்னா வழியை குறிக்கும். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. 47. காலத்தால் வேறுபட்டவரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. காலத்தால் வேறுபட்டவர்னா யாருன்னா சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. தாய்மானவர். தாய்மானவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டு. கம்பர் 2ஆம் நூற்றாண்டு. ஒட்டக்குத்தர் கம்பர் 12ஆம் நூற்றாண்டு வருவாங்க. ஒட்டக்குத்தர் 12ஆம் நூற்றாண்டு வருவாங்க. புகழேந்தி புலவர் 12ஆம் நூற்றாண்டில் வருவாங்க. தாய்மானவர் 18ஆம் நூற்றாண்டு. அப்போ காலத்தால் வேறுபட்டவர் ஆப்ஷன் பாம்பே. 48வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1. தாய்மானவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம் என்னும் ஊரில் பிறந்தார். சரி. கூற்று 2. இவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார். சரி. அப்போ 48க்கு சரியான விடை கூற்று 1, 2 சரி. 49. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். கேள்வி 50. தமிழ் சிற்றியங்கள் எத்தனை வகைப்படும்? தமிழ் சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும். கேள்வி 51. நுண்ணறிவு பிரித்தெழுதுக. நுண் கூட்டல் அறிவு.
கேள்வி 52 தாய்மானவர் யாரிடம் பணி செய்தார்? விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பணி செய்தார். கேள்வி 53 பொறுத்துக. கபிலரால் குறிஞ்சிப்பாட்டு இயற்றப்பட்டது. குறிஞ்சிப்பாட்டை கபிலர் எழுதினார். என்னால் குறிஞ்சிப்பாட்டின் சுவை. என்னே குறிஞ்சிப்பாட்டின் சுவை. குறிஞ்சிப்பாட்டை கபிலர் எழுதினாரா? அப்போ கபிலரால் குறிஞ்சிப்பாட்டு இயற்றப்பட்டது செயற்பாட்டு வினை வாக்கியம். குறிஞ்சிப்பாட்டை கபிலர் எழுதினார் என்பது செய்வினை வாக்கியம். என்னே குறிஞ்சிப்பாட்டின் சுவை உணர்ச்சி வாக்கியம். குறிஞ்சிப்பாட்டை கபிலர் எழுதினாரா வினா வாக்கியம். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே 53க்கு. அடுத்து 54வது கேள்வி. கீழ்காணும் தொடரில் வழுவு சொற்களற்ற தொடரை கண்டறிக. அப்போ 54க்கு சரியானது எதுனா ஆப்ஷன் டெல்லி சரி. இடப்பக்க சுவரில் எழுதாதே. கேள்வி 55 திருமந்திர நூலின் பாடல் எண்ணிக்கை. திருமந்திர நூலின் பாடல் எண்ணிக்கை 3000. கேள்வி 56 சந்தி பிழையற்ற சொற்றொடரை கூறுக. அரசவை கவிஞராக தமிழக அரசர் திகழ்ந்தார். அப்போ இதில் சரியானது சந்தி பிழையற்ற தொடர் எதுனா ஆப்ஷன் சி. தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தார். 57 கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம் 5ஆம் காண்டமாக உள்ளது. 58 சாதியும் மதமும் சமயம் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர் யார்? வள்ளலார். கேள்வி 59 வாக்கிய அமைப்பினை கண்டறிக. இளமையில் கல். சரியான விடை கட்டளை வாக்கியம். கேள்வி 60 பொறுத்துக. இயல்பு புணர்ச்சி வான்மலை. தோன்றல் விகாரம் மொழிப்பொருள். கெடுதல் விகாரம் மரவேர். திரிதல் விகாரம் கற்சிலை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 61 பொருத்தமற்றதை தேர்ந்தெடு. இதில் பொருத்தமற்றது வந்து பார்த்தீங்கன்னா கொமஸ்தா என்பது தான் பொருத்தமற்றது. ஏன்னா இது பாரசீக மொழி. 62 மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா இனியவை 40. இனியவை 40 நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். இன்னா 40 கபிலர். திருமந்திரத்தின் ஆசிரியர் திருமூலர். கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர். 63 குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தார். இது எவ்வகை தொடர்? செய்வினை தொடர். கேள்வி 64 பின்வரும் சொற்களில் ஈறுபோதல் விதிப்படியும் இனமைகள் விதிப்படியும் புணரும் பண்பு சொல் இது. ஈறுபோதல் விதிப்படியும் இனமைகள் விதிப்படியும் புணருவது கருங்குயில். கேள்வி 65 திருக்கை வழக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் கம்பர். கேள்வி 66 பிள்ளை தமிழின் 2வது பருவம் செங்கிரை பருவம். பிள்ளை தமிழ் 10 பருவங்களுடையது. காப்பு செங்கிரை தாள் சப்பானி முத்தம் மருகை அம்புலி சிற்றில் சிறுவரை சிறுத்தேர். இதில் பிள்ளை தமிழ் 2வது பருவம் செங்கிரை பருவம். கேள்வி 67 இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார். யார்னா ஜி போப். கேள்வி 68 தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் என்று பாடியவர் கம்பர். கேள்வி 69 பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் அன்னை தமிழ் குட்டல் அன்னை மதிமுகம் மலர்பாதம் கல்திரல் தோல் இதெல்லாம் வந்து ஊமை தொகையில் வரும். இங்கே தமிழ் அன்னை வந்து பார்த்தீங்கன்னா உருவத்தில் வந்திருக்கு. அப்போது சரியானது ஆப்ஷன் ஏ. பொருந்தா சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாது. கேள்வி 70 தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுவர் பம்பல் சம்பந்தனார். கேள்வி 71 சரியானவற்றை தேர்ந்தெடு. சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது. வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது. சரியானது ஆப்ஷன் சி. 72 கண்டேன் சீதையை எவ்வகை தொடர்? கண்டேன் சீதை என்றது வினைமுற்று தொடர். கேள்வி 73 கீழ்வருவனற்றில் பண்பு தொகை அல்லாதவை எதுன்னு கேட்டிருக்காங்க. சுடரொளி. அதே வெண்தயிர் சேவடி செந்நெல் இதெல்லாம் பண்பு தொகையில் வரும். சுடரொளி பண்பு தொகையில் அல்லாதது. 74 பொறுத்துக. வினையே ஆடவர்க்குயிர் என்கிறது குறுந்தொகை. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்கிறார் திருமூலர். முன்னீர் வழக்கம் மகுடோடு இல்லை தொல்காப்பியர். விரல்கள் 10 மூலதனம் தாராபாரதி. சரியானதே ஆப்ஷன் ஏ. 75 கிறிஸ்தவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் எனப்படும் நூல் தேம்பாவாணி. தேம்பாவாணி ஆசிரியர் எச்ச கிருஷ்ண பிள்ளை. ஆண்பால் பிள்ளை தமிழில் இல்லாத பருவங்கள். ஆண்பால் பிள்ளை தமிழ் இல்லாத பருவங்கள் எதுனா அம்மானை நீராடல் ஊசல். அம்மானை நீராடல் ஊசல் வந்து பெண்பால் பிள்ளை தமிழுக்கு உரியது. கேள்வி 77 மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் யார்? மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாத இக்கூற்றை கூறியவர் வள்ளலார். கேள்வி 78 உடம்பார் அலியின் உயிரார் அழிவர் இச்சொல்லில் பயின்றும் மோனை. உடம்பார் அலியின் உயிரார் அழிவர் என்னன்னா பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனை. கேள்வி 79 கற்கின்றனர் எனும் நிகழ்கால வினைமுற்றின் வேர்ச்சொல் கல்.
கேள்வி 80 சரியான விடையை தேர்ந்தெடு. வினைத்தொகை, வினைத்தொகைக்கு சரியான எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா செய்தொழில். ஓமை தொகை, இலக்கண குறிப்பு ஓமை தொகை சரியானது மதிமுகம். உம்மை தொகை 4-2. அன்மொழி தொகை பவளவாய் பேசினாள். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 81 புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுனுடன் பெரினும் கொள்ளலர் என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. 82 நாடு மொழியும் நமது கண்கள் என்று பாடியவர் பாரதியார். பாரதியாருக்கு வந்து தேசிய கவி என்ற சிறப்பு பெயர் உள்ளது. வலுவு சொல்லற்ற தொடர் எது? கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை. கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 84 அவன் ஊருக்கு போகாமல் இரான். இது எவ்வகை தொடர்? பொருள்மாறா எதிர்மறை தொடர். கேள்வி 85 பொறுத்துக. பாலாடையும் நறுநெய்யும் தேனும் என்பது எண்ணுமை. நல்முடி நன்செய் புன்செய் வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகை. காத்தல் படைத்தல் அளித்தல் தொழிற்பெயர்கள். பாய்ந்து செறிந்து நிறைந்து வினையச்சங்கள். அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 86 வீரமாமுனிவர் தமது எத்தனையாவது வயதில் தமிழகம் வந்து தமிழ் படித்து காப்பியம் படித்தார்? வீரமாமுனிவர் தன்னுடைய 30வது வயதில் தமிழ்நாடு வந்திருப்பார். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். கேள்வி 88 கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய். மடக்கொடி அவ்வூர். மடக்கொடி என்பது அன்மொழி தொகை, அவ்வூர் என்பது செய்மை சுட்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 89 பின்வருவனற்றுள் எவை இணை இல்லை? எவை இணை இல்லை? முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். முதல் நாவல் பிரதாப் முதலியார் சரித்திரம். முதல் உலா திருக்கைய ஞான உலா. சரி. முதல் பரணி தக்கியாக்க பரணியா? கிடையாது. முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி வந்திருக்கணும். அப்போ இணை இல்லாதது ஆப்ஷன் பாம்பே. 90வது கேள்வி மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வருவனற்றுள் எது சரியானது? சரியானது ஆப்ஷன் பாம்பே. ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது. கேள்வி 91 நாமம் என்னும் சொல்லின் பொருளை கண்டறிக. நாமம்னா பெயர். கேள்வி 92 ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாயதன்றே என்னும் பாடல் அடிகள் இடம்பெறுவது கம்பராமாயணம். கேள்வி 93 திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர். பொய்யாமொழி, உத்தரவேதம், தமிழ்மறை இதெல்லாம் திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள். ஆதி காவியம். ஆதி காவியம்னா ஆதி காவியம் என்பது வடமொழியில் வழங்கக்கூடிய ராமாயணம். இப்போ பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. 94 பள்ளிக்கூட மணி அடித்தவுடன் மாணவர்கள் மடை திறந்த வெள்ளம் போல சென்றனர். இத்தொடரில் ஊமை உணர்த்தும் பொருள் மிகவும் விரைவாக சென்றனர். 95 ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிக. டயாபெட்டிக் பேஷண்ட் ஸ்வீட் சாப்பிடுவதை ஸ்டாப் செய்ய வேண்டும். நீரிழிவு நோயாளிகள் இனிப்பு சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 96 அகராதி முறையை தமிழுக்கு தந்தவர் வீரமா முனிவர். 97 பொறுத்துக. பிறமொழி சொற்களுக்கு நேரான தமிழ் சொல். ஐதீகம்னா உலக வழக்கு. இருதயம்னா நெஞ்சகம். ஆஸ்தினா சொத்து. உபசரித்தனா விருந்தோம்பல். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 98 பூவோடு சேர்ந்த நார் போல ஓமை உணர்த்தும் பொருள் உயர்வு. 99 ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது யார்? திருவாவடுதுறை ஆதித்தனார். கேள்வி 100 குற்றியலுகரத்திற்கான மாத்திரை அளவு எவ்வளவு? குற்றியலுகரத்திற்கான மாத்திரை அளவு அரை மாத்திரை. 101வது கேள்வி 101லேருந்து 125 வரை மேத்ஸ் கொஸ்டின். அதனால் கேள்வியை பதிலாக ஆன்சர் சொல்லிடுறேன். 101க்கு டெல்லி, 102 ஏ, 103 ஏ, 104 பாம்பே, 105 சி, 106 106க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 107 பாம்பே, 108 சி, 109 சி, 110 ஏ, 111 டெல்லி, 112 இந்த 112வது கேள்வி மட்டும் சேஞ்சஸ் ஆகிருக்கும். R1 அலகுகள் ஆரமுள்ள ஒரு கோலப்பந்து உருக்கப்பட்டு R2 அலகுகள் ஆரமுடைய 8 சமகோள பந்துகளாக ஆக்கப்படுது எனில் R1:R2 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 9ன்னு தந்திருப்பாங்க. டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கும். அதுக்கு சரியான விடை 2:1. 113க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 114 பாம்பே, 115 டெல்லி, 116 பாம்பே, 117 சரியான விடை ஆப்ஷன் சி. 118 சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 119 டெல்லி, 120 பாம்பே, 121 பாம்பே, 122 சரியான விடை ஆப்ஷன் சி. 123 சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 124 ஏ, 125 ஏ.
ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரை 8th தமிழ் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய 100 வினாக்களுக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10th நியூ புக் மேத்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மென்சுரேஷன் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய 25 வினாக்களுக்கு ஆன்சர் பார்த்துருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.